அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங். ரைட், நாங்கள் இப்போ பணம் வங்கி பொதுவிலை மட்டம்ன்ற அலகு 7 நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது பதிவின் மூலமாக நாங்கள் பணம்டா என்ன, பண்டமாற்று முறைண்டா என்ன, அந்த பண்டமாற்று முறையில் இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரையும் பார்த்து அதுக்கான விளக்கத்தை தந்து அந்த பதிவை நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம்னு சொன்னால் முடிச்சிருந்தோம். ரைட், அப்போ நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக நகர வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டில் இருக்கிறோம். ரைட், அப்போ நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முந்தைய ஒரு வீடியோலையும், இன்ஷா அல்லா அல்லாட நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால், இறைவண்ட நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையாக இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ரைட், இப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் கட்டாயமாக இப்போ மெயினாக 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் எக்ஸாம் எழுதுறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறவங்க. ரைட், அவங்களுக்கான ஒரு சிறிய ஒரு வார்த்தையை ஒரு பதிவை நான் முன்வைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்ன பிள்ளைகள், உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் ஒரு 90 நாள் 85 நாள் அவ்வளோ தான் நீக்குது. 90 நாள்னு வச்சுக்கொள்வோமே, ஒரு 90 நாள் தான் நீக்குது. அப்போ நீங்கள் அந்த 90 நாட்களுக்குள்ளே எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, உங்களோட பிளானிங் எப்படி, என்ன மாதிரியான டிப்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி உங்களோட டைம் டேபிள் அமைச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத வச்சு, அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கோட வச்சு தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உங்களோட ரிசல்ட்ஸ் அமைய போகுது. ரைட், அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ சில பிள்ளைகள் இன்னும் டைம் டேபிள் உண்டு, அதாவது ஒரு ஃபிக்ஸடான டைம் டேபிள் உண்டு செட் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ இந்த டைமில் இதை படிக்கணும், இந்த டைமில் இதை படிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் உண்டு செட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்க கட்டாயம் இந்த வயசு கேட்ட உடனே பேப்பர் ஒன்று எடுத்து அதாவது பியூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அதை நிப்பாட்டி வச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட டைம் டேபிள் எழுதிட்டு அடுத்த கட்டமாக இந்த வீடியோ பாருங்கள். மேலேங்க நான் சொல்கிறது, டைம் டேபிளை கட்டாயம் செட் பண்ணிக்கோங்க. ரைட், நான் இந்த டைமில் இதை படிக்கணுன்ற ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர் சரி ஒரு பாடம் படிக்கணும், 15 ஹவர் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டிக்கணும், ஒரு ஆர்வம் உண்டிக்கணும். விளங்கினா, இப்போ நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவள் அடுத்த நாளைக்கு அதை விட கூட படிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை எதிர்பார்க்க இயலும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஓம்டி சென்னாலோ வானாம்டி சென்னாலோ 90 நாள் தான் உங்களுக்கு இருக்குது. இன்னும் விளங்கி நான் சொல்கிறது, நாட்களை இழுத்து பிடிக்க இல்லாது. அதால் போகிறது பெய்த்து வரும். போன பிறகு ஒரு மாதம், லாஸ்ட்டாக ஒரு மாதம் வைக்கும், அதுக்கு பிறகு ஒரு 15 நாளைக்கும் எக்ஸாமுக்கும், அதே மாதிரி இன்னொரு 10 நாளைக்கும், அதே மாதிரி 5 நாளைக்கும், அதே மாதிரி ஒரு நாளைக்கும், அதே மாதிரி வெளில எழும்பி எக்ஸாமுக்கு போவீங்க. என்னது ஐடிங் ஆட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அதே மாதிரி அட்மிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு, சரி தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு, சரியாக துவாவெல்லாம் கேட்டுட்டு, உம்மாட்ட வாப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, வாட்ஸ்அப்பில் எனக்கு துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டேட்டஸ் ஒன்றும் போட்டுட்டு என்ன செய்வீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு போய்த்து கொஞ்சம் டைம் தான் யோசிப்பீங்க. கேள்விகளை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் படிச்சிக்கலாமே, யூடியூப் வீடியோவில் ஒரு வீடியோ ஒன்றில் சொல்லியிருந்தாங்களே இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யப்படாது, இந்த இதை யோசிக்கப்படாதுன்றதுக்காகத்தான் நான் இப்போவே முன்கூட்டியே சொல்கிறேன். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, உங்களோட ஹார்ட் ஒர்க் ஏலும். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறீங்க, ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே பாடமாக்கல. விளங்கி நான் சொல்கிறது, ஒரு பேப்பருமே செய்யலை, தேரியில் வரவாசி நோட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ என்ன இந்த 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் என்னத்தை படித்து கிழிச்சிட போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டு அப்படின்னு சொன்னால்,
நெவர் கிவ் அப். விளங்கி நான் சொல்கிறது, வீழ்ந்து விட வேண்டாம், வீழ்ந்து விட வேண்டாம். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களை நீங்கள் நம்பக்கூடிய மாதிரி உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிக்கொண்டு இந்த 90 நாட்களும் நீங்கள் முழுமையாக என்ன செய்யுங்க, படிக்கிறதுக்காக போராடுங்க. இல்லைங்கண்ணா, உங்களோட ரிசல்ட்டுக்காக போராடுங்க. இல்லைங்கண்ணா, உங்களோட வாப்பா அம்மாவோட அந்த எதிர்பார்ப்புகளை வந்து சரியான முறையில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி அந்த ஒரு டார்கெட்டை வச்சு நீங்கள் போராடுங்க. அதை தாண்டி இன்னும் உங்களுக்கு நல்லா விளக்கப்படுத்த போனால், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா போராடுங்க. படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைங்கண்ணா, எதிர்காலத்தில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைக்கணும், நீங்கள் ஒரு நல்ல சமூகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் போராடி ஆகணும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 90 நாட்கள் இருக்குது. அந்த 90 நாட்களை சரியான முறையில் விளங்கி நான் சொல்கிறது தெளிவான பாதையில் நல்லா படிச்சுக்கோங்க. மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ 3 மாதம் தான், 3 மாதம் என்ன இப்போ படிக்க எவ்வளோ எந்த படித்தாலும் ஒரு 3 years தான் வரும், இல்லாட்டி அதுவும் வராது அப்படின்னு நினைக்கிற ஆக்களிக்கிறாங்க தானே. அவங்களுக்கான ஒரு பதிவு என்னென்னா, கட்டாயம் பெரியமாக படிங்க. எவ்வளோ உங்களால் ஏழுமோ அவ்வளோ டார்கெட் வைங்க. விளங்கினா உங்களோட இப்போ உதாரணமாக 3 years எடுப்போம்ன்ற டார்கெட் வேணாம். இந்த 3 மாதத்துக்குள்ளே நான் 3 years எடுப்பேன்ற ஒரு டார்கெட் வச்சு உப்பரிமை படிங்க. நோட்ஸுகள் இல்லை, படிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நோட்ஸுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விளங்கி நான் சொல்கிறது, என் நம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கு அதாவது வீடியோ எண்டில் வந்து நான் போட்டிருப்பேன் என் நம்பரை உங்களுக்கு. அதாவது எக்கனாமிக்ஸில் 1வது யூனிட்டில் இருந்து 12வது யூனிட் வரைக்குமான உங்களுக்கான நோட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இல்லைங்கண்ணா, அது மாகாண நோட்ஸ் ஆகிக்கலாம், மாவட்ட நோட்ஸ் ஆகிக்கலாம், அதே மாதிரி வந்து கல்வி நிறுவனத்தால், அதாவது என்னது கல்வி திணைக்களத்தால் வெளியிட்ட நோட்ஸ் ஆகிக்கலாம், டீச்சர்ஸ் கைடு ஆகிக்கலாம். இல்லைங்கண்ணா, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான் நோட்ஸை ரெடி பண்ணி தருவேன். இல்லைங்கண்ணா, நோட்ஸ் இல்லாதாக்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் 90 நாட்கள் தான் நீக்குது. அதால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட டார்கெட்டை படிப்புலே செலுத்துங்க. இந்த விளையாடுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அது இது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப். ஏன்னா என்ன சொல்லுது, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் உங்களோட டைமை, உங்களோட நேரங்களை, காலங்களை படிப்புக்காக செலவிடுங்க. இறைவன் உங்களை கைவிட மாட்டான். சரி, அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு இதை சொல்லணுன்ற ஒரு கட்டாயப்பாட்டில் இருந்தேன் என்று சொன்னால், நாங்கள் படிக்கிற காலங்களில் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல. அதால் நீங்கள் படிக்கிற காலங்களில் கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னேன். சரி, கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருந்தா ரைட். அப்போ நாங்கள் வந்து இப்போ யூனிட் 7 பணம் வங்கி பொதுவிலை மட்டம்ன்ற விஷயம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா, ரைட். அப்போ இந்த அழகு 7 மூலமாக நாங்கள் பணம்டா என்ன, பண்டமாற்று முறைண்டா என்ன, அந்த பண்டமாற்று முறையில் இருக்கிற குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்துன்ற 2015ஆம் ஆண்டு கேள்வியினூடாக நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்து முடிச்சிருந்தோம். அப்போ இந்த கிளிப்பில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பணத்தின் தொழிற்பாடுகள். எதில் பணத்தின் தொழிற்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த பணத்தின் தொழிற்பாடுகள்டா என்ன அப்படின்னா, பணத்தின் தொழிற்பாடுகள் வந்து மிக பிரதானமாக 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. இல்லைங்க என்ன சொல்கிறது, ரைட். 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. அதில் வந்து மிக பிரதான தொழிற்பாடு அப்படின்னு சொன்னால் 2 தொழிற்பாடு காணப்படுது. அப்போ அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையிலமா பிரதானம், அதே மாதிரி பிரதானம் இல்லாதது அப்படின்னு சொல்லி போட்டு 2. அப்போ எம்சிக்யூவில் வந்து இதை செக் பண்ண பார்ப்போம். நம்ம மிக பிரதானமான தொழிற்பாடு அப்படின்னு சொன்னால் 4 தொழிற்பாடில் 2 தொழிற்பாடு என்னது, பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல், பெருமான திரட்டாக செயற்படுதல் அப்படின்ற இந்த 2ம் தான் பிரதான தொழிற்பாடு. இல்லைங்க என்ன சொல்கிறது, பணத்தின் பிரதான தொழிற்பாடு வந்து மிக பிரதான தொழிற்பாடு அப்படின்னு சொல்கிறது 2 தொழிற்பாடும். அடுத்த 2ம் வந்து பிரதான தொழிற்பாடு. எப்படி, கணக்கீட்டு அழகாக தொழிற்படல்,
பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்படல். விளங்கினா? அப்போ நாங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த பணத்தின் தொழிற்பாடுகளை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்றின் ஊடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த தேரியை பார்த்து முடிச்சுட்டு தான் பாஸ் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று தான். ரைட். அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். பணத்தின் தொழிற்பாடுகள் 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல், பெருமான திரட்டாக செயற்படுதல், கணக்கீட்டு அழகாக தொழிற்படல், பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்படல் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தின் தொழிற்பாடுகள் 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. இப்போ இந்த பணத்தின் தொழிற்பாடுகளில் இந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுறதுண்டா என்ன, அந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி பெருமான திரட்டாக செயற்பாடுதல்னா என்ன, பெருமான திரட்டு தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன, கணக்கீட்டு அழகாக தொழிற்படுதல்னா என்ன, கணக்கீட்டு அழகு தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன, பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்படல்னா என்ன, பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடக தொழிற்பாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். விளங்கி என்ன சொல்கிறது, அந்த அந்த என்ன விஷயம்ன்ற சுருக்கம் உங்களுக்கு விளங்கிக்கணும். இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றவங்களோட சுருக்கம் உங்களுக்கு விளங்கிக்கணும். ரைட். அந்த சுருக்கத்தை சொல்லிட்டு தான் நான் அடுத்ததாக விரிவாக்கத்துக்கு போவேன். ரைட். முதலாவது விஷயம், இந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல். பணத்தின் தொழிற்பாடுகளில் பிரதான தொழிற்பாடுகளில் ஒன்று தான் பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல். ரைட். அப்போ அந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல் அப்படின்னு சொன்னாமா, பணத்தின் பிரதான தொழிற்பாடு தான் இந்த பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்போ பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல் அப்படின்னு சொன்னால் ஒரு பண்டமாற்று முறையில் காணப்பட்ட பரிமாற்றத்தின் சிக்கல்களை நீக்கி, விளங்கி என்ன சொல்கிறது, அப்போ இரட்டை தேவை பொருந்துகையின்மைன்ற அந்த சிக்கல் காணப்பட்டுச்சு. விளங்கி என்ன சொல்கிறது, இப்போ உதாரணமாக ஒருத்தனுக்கு தேவையான பொருட்களை இன்னொருத்தன்ட்ட இல்லாட்டி அந்த அங்கனைக்கு 2 பேர்ட அந்த என்னது தேவையும் அவங்களோட விருப்பங்களும் பொருந்துகையின்மையாக காணப்படுது. அப்படியான அந்த பரிமாற்றத்தில் இருக்கிற அந்த சிக்கல்களை நீக்கி அந்த சிக்கலை இலகுபடுத்தத்தக்க வகையில் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான கொடுக்கல் வாங்கல் ஊடகமாக அதாவது பணம் பயன்படுத்துறதை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்கிறது, பண்டமாற்றில் இருக்கிற அந்த பரிமாற்று சிக்கல்களை நீக்கிறது, அந்த சிக்கலை இலகுபடுத்தத்தக்க வகையில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான கொடுக்கல் வாங்கல் ஊடகம்தான் இந்த பணமாக நாங்கள் என்ன சொல்லுவோம். அப்படி அந்த பணத்தை பயன்படுத்துறதால நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால், அந்த பணத்தின் தொழிற்பாடுகளில் முதலாவது தொழிற்பாடு இந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதுதான் இந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல் அப்படின்றோம். அப்போ பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல் என்பதனால் கருதப்படுவது என்னென்றா, கொடுக்கல் வாங்கலின் போது அல்லது பொருட்கள் சேவைகளின் போது விளங்கி என்ன சொல்கிறது, உற்பத்தி காரணிகளிலும் பரிமாற்றத்தின் போதும் இடைத்தரகராக செயற்படுதல் அப்படின்னு சொல்கிறது. விளங்கி என்ன சொல்கிறது, ஒரு கொடுக்கல் வாங்கல் ஆகிக்கலாம், ஒரு விற்பனை நடவடிக்கை ஆகிக்கலாம், கொள்வனவு நடவடிக்கை ஆகிக்கலாம். விளங்கி என்ன சொல்கிறது, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள் விளங்கினா, அதே மாதிரி பொருட்கள் சேவைகள அல்லது உற்பத்தி காரணிகளில் விளங்கினா, உற்பத்தி காரணிகள் என்னென்ன, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்றது பரிமாற்றம் இருக்கிறது தானே. விளங்கினா, அந்த உற்பத்தி காரணிகளோட பரிமாற்றத்தின் போதும் இடைத்தரகராக அந்த பணம் செயற்படுறதால அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால், இந்த பரிமாற்று ஊடகமாக செயற்படுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடைத்தரகர் தான் என்ன, ஏன்னா அந்த இடைத்தரகர்னு சொல்கிறாங்க இந்த பரிமாற்று ஊடக செயற்பாடு அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ உதாரணமாக ஒரு உழைப்புண்ட ஒரு மனிதன்கிட்டேருந்து உழைப்புண்ணை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நாங்கள் சல்லியை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அங்கனைக்கு பணம் இருந்தால் தான் நாங்கள் அந்த உழைப்பை பெற்றுக்கொள்ளணும், ஓவா இல்லையா? அப்போ அந்த பணம்ன்றது அங்கனைக்கு இடைத்தரகராக செயற்படுது. அதை அந்தந்த விடயத்தை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் சுருக்கமாக பரிமாற்று ஊடகமாக செயற்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்கிறது, இதை தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட். இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் இந்த பரிமாற்று ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த விஷயம் என்று சொன்னா, இந்த பரிமாற்று தொழிற்பாட்டுன்ற முக்கியத்துவம் என்ன, அந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாடு அல்லது பரிமாற்று ஊடக செயற்பாடு அப்படின்ற விஷயம் விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால், இவ்வாறான அந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாடு அல்லது பரிமாற்று ஊடக செயற்பாட்டுன்ற முக்கியத்துவம் என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். விளங்கி என்ன சொல்கிறது, அப்போ பரிமாற்று ஊடகமாக செயற்படுவதனால பண்டமாற்று பொருளாதாரத்தில் நிலவிய பின்வரும் குறைபாடுகள் நீக்கப்படுது. என்னது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு தானே, இரட்டை தேவையை பொருந்துகையின்மை ஆகிக்கலாம், அதே மாதிரி பிரிபடாத்தன்மை ஆகிக்கலாம்,
ஓரினத்தன்மைன்னு சொல்கிறது அதான் பிரிபடாத்தன்மை அப்படின்னு சொல்கிறது. இல்லைங்க என்ன சொல்கிறது. அதே மாதிரி எடுத்து செல்வது கடினமாக அமைந்தமை, பரிமாற்றத்திற்கு நீண்ட காலம் எடுத்தமை. விளங்கினா மேற்கூறிய குறைபாடுகள் நீக்கப்பட்டதால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் வளர முடிந்தது. விளங்கினா சொல்கிறது இரட்டை தேவை பொருந்தமையாய்க்கலாம், பிரிபடத்தன்மையாய்க்கலாம், எடுத்து செல்வது கடினமாக அமைந்தமையாய்க்கலாம், அப்போ பரிமாற்றத்திற்கு நீண்ட காலம் எடுத்தமை. அப்போ அப்படியான இந்த அதாவது அந்த பண்டமாற்று பொருளாதாரத்தில் நிலவிய இந்த குறைபாடுகளை நீக்கிறது பணம். விளங்கினா அப்போ பணம் எவ்வாறான தொழிற்பாட்டுன்னு இவ்வாறான குறைபாடுகளை நீக்குது அப்படின்னு சொன்னால் பரிமாற்றுடக தொழிற்பாட்டின் மூலமாக. விளங்கினா சொல்கிறது இது என்னது இந்த பரிமாற்றுடக தொழிற்பாட்டுன்னு முக்கியத்துவத்தில் ஒன்றாவது முக்கியத்துவம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது இன்றைய நவீன பொருளாதாரத்தின முக்கியத்துவத்தை பார்க்க போனால் தொழிற்பிரிப்பாய்க்கலாம், சிறப்பு தேர்ச்சியலாய்க்கலாம், பேரளவு உற்பத்தி, சர்வதேச வர்த்தகம், நாணய மாற்று விகிதம். அப்போ இப்படியான விடயங்கள் பணத்தின் பரிமாற்றுடக தொழிற்பாட்டின் அடிப்படையாக கொண்டே உருவாகிச்சு. இல்லையா? தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி, பேரளவு உற்பத்தி, சர்வதேச வர்த்தகம் இதெல்லாம் பணத்தின் அதாவது பரிமாற்றுடக தொழிற்பாட்டின் மூலம் தான் உருவாகிச்சு. அப்போ பரிமாற்றுடக தொழிற்பாடு ஒன்று இல்லாட்டிங்கனைக்க இது உருவாகிறது என்னது கஷ்டமாக அமைஞ்சிடும். விளங்கினா அது அதைத்தான் நாங்கள் அங்கனைக்கு முதலாவதே நாங்கள் பார்த்தோம் என்னென்னா பரிமாற்று ஊடகம் பணத்தின் பிரதான ஒரு தொழிற்பாடு. விளங்கினா சொல்கிறது. அப்போ இது என்னது பரிமாற்றுடக தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் இரண்டாவது முக்கியத்துவம். ரைட். அடுத்த விஷயம் என்று சொன்னால் பணத்தின் பரிமாற்று தொழிற்பாட்டின் வழியாகவே பெருமான திரட்டு, அதே மாதிரி பிற்படப்பட்ட கொடுப்பனவுகளோட நியம தொழிற்பாடு இதெல்லாம் இந்த பணத்தின் பரிமாற்றுடக தொழிற்பாட்டின் வழியாகத்தான் என்ன செஞ்சுட்டு சொன்னால் உருவாகிச்சு. ரைட். இதை நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக விளைக்கணும். அடுத்தது ஒரு குறிப்பொன்று போட்டிக்கிறான். பரிமாற்றுடக தொழிற்பாட்டினை பாதிக்கும் காரணிகள் பணவீக்க காலங்களோட பண சுற்றோட்டத்தின் வேகமானது அதிகரிக்கும். இல்லைங்கண்ணா. இதனால் ஒரு மாற்றூடகமாக பணத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைவடையும். விளங்கினா சொல்கிறது என்ன விஷயம்னு சொன்னால் இதில் ஒரு இந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டுன்ற ஒரு குறைபாடு அல்லது அந்த மக்களோட நம்பிக்கை குறையிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டில் பாதிக்கும் காரணிகளில் ஒன்று தான் அந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பணவீக்க காலத்தில் பணத்தின் சுற்றோட்ட வேகம் அதிகரிக்கும். விளங்கினா சொல்கிறது. விளங்கினா அப்போ இதனால் ஒரு மாற்றூடகமாக பணத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறைவடைஞ்சிடும். விளங்கினா சொல்கிறது. அவங்க அந்த பணத்து மீதமாக அந்த அவங்களோட நம்பிக்கையை அவங்களோட அந்த ஒரு எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று அந்த பணத்தின் மீது இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த பணவீக்க நிலைமையில் அந்த பொருட்களை கொள்வனவு செய்கிறதா இருக்கலாம். விளங்கினா அந்த பணத்தை திருப்பி இப்போ நாங்கள் அந்த வட்டிக்கு வாங்கிய பொருட்களை அழிக்கலாம். விளங்கினா இப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஒன்று ஏற்படுது. அப்படி ஏற்படுறதால அவங்களுக்கு என்ன நம்பிக்கை குறைவடையும். இதை நோட் பண்ணி கொள்வோம். சரியா? ரைட். இப்போ இது விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் பெருமான திரட்டாக செயற்படுதல். அப்போ பெருமான திரட்டாக செயற்படுதல் என்னென்றா நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ரெண்டாவது தொழிற்பாடு பணத்தின் தொழிற்பாடில் ரெண்டாவது தொழிற்பாடு தான் என்ன பெருமான திரட்டாக செயற்படுதல். ரைட். அப்போ ஆபத்துக்கள் மற்றும் வசதியினங்களின்றி மக்கள் எதிர்கால கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி பாதுகாப்பு, அதே மாதிரி முதலீடு. விளங்கி என்ன சொல்கிறது. அப்போ ஆபத்துக்கள் மற்றும் வசதியினங்கள் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க தானே, அந்த மக்கள் எதிர்கால கொடுக்கல் வாங்கல்களுக்காக ஈக்கலாம், அதே மாதிரி பாதுகாப்புக்காக ஈக்கலாம், அதே மாதிரி முதலீட்டுக்காக ஈக்கலாம். இப்படியான விடயங்களுக்காக செல்வத்தை திரட்டி வைக்கின்ற சொத்தாக பேணப்படுவது தான் என்னென்னு சொன்னால் பெருமான தொழிற்பாட்டு, அதாவது பெருமான திரட்டாக செயற்பாடுன்ற அந்த தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்கிறது. பெருமான திரட்டு தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா. அப்போ இப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ஒரு ஆபத்து மற்றும் வசதியினங்கள் இன்றி மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஆபத்துமைக்காது அந்த வசதியினங்கள் இல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எதிர்கால கொடுக்கல் வாங்கலுக்காக, பாதுகாப்புக்காக, அவங்களோட பாதுகாப்புக்காக. இப்போ ஏதாச்சும் ஒரு அவசர தேவை ஒன்று ஏற்பட்டுரும், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டுரும், பெரிய நோய்கள் ஏற்பட்டுரும்,
விலங்கு என்ன சொல்கிறது, எதிர்காலத்தில் வந்து பொருட்கள் சேவையில் கொள்வனவு செய்கிறதுக்காக இயலும், எதிர்காலத்தில் ஒரு வீடு ஒன்று அமைக்கிறதுக்காக இயலும், அதே மாதிரி எதிர்காலத்தில் ஒரு முதலீடு ஒன்று செய்கிறதுக்காக இயலும். இப்படியான இந்த செல்வத்தை திரட்டி வைக்கின்ற சொத்தாக பேணப்படுவது தானே என்ன சொன்னால் பெருமான திரட்டு தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விலங்கு என்ன சொல்கிறது, அந்த பெருமான திரட்டு வந்து அடுத்த விஷயம் என்னென்னா அந்த தனது கொள்வனவு, அது ஒருவர் வந்து தனது கொள்வனவு சக்தியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பண வடிவத்தில் வந்து திரட்டி வைத்திருத்தல். அவங்களோட கொள்வனவு சக்தியை என்ன செய்கிறது, பண வடிவத்தில் திரட்டி வைத்திருத்தலை தான் நாங்கள் பெருமான திரட்டு தொழிற்பாடுன்னு சொல்லி கூட சுருக்கமாக சொல்லுவோம். ரைட். அப்போ அந்த பெருமான திரட்டாக வந்து அதிகமானோர் வந்து பணத்தை வந்து பயன்படுத்துவது, பணம் அதை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் பணத்தில் வந்து ஒரு பூரண திரவத்தன்மை கொண்ட ஒரு சொத்தாக இருக்கிறதால, பணம் வந்து எப்படி இருக்குது, பூரண திரவத்தன்மையை கொண்ட ஒரு சொத்தாக இருப்பதால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெருமான திரட்டாக வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமானோர் இந்த பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இல்லைங்க என்ன சொல்கிறது, எதிர்கால கொடுக்கல் வாங்கல்களுக்காக, பாதுகாப்புக்காக, முதலீட்டுக்காக அந்த பணத்தை வந்து திரட்டி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பணத்தில் வந்து பூரண திரவத்தன்மை கொண்டதாக இருக்குது. ரைட். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ பணத்தின் கொள்வனவு சக்தி நிலையாக இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னு சொன்னால் பணம் வந்து சிறந்த பெருமான திரட்டாக தொழிற்படும். அப்போ கொள்வனவு சக்தி வந்து அதுக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாட்டு அதாவது பணத்தின் என்னது பெருமதி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுண்ட என்னது பெருமான திரட்டு வந்து அதில் நம்பிக்கை இல்லாத தன்மை ஒன்று ஏற்பட்டுரும். பெருமான திரட்டு வந்து சிறப்பாக தொழிற்பட முடியாது. விலங்கு என்ன சொல்கிறது, அப்போ எப்படியான சந்தர்ப்பத்தில், இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான்னு என்னென்னா பணத்தின் கொள்வனவு சக்தி நிலையாக இருந்த, அதாவது என்னது சிறந்த பெருமான திரட்டாக ஒரு பணம் வந்து சிறந்த பெருமான திரட்டாக இருக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணம் என்னென்னு கேட்குறான் அப்படின்னா பணத்தின் கொள்வனவு சக்தி நிலையாக இருக்கணும். பணத்தின் கொள்வனவு சக்தி எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணி கொள்ளணும். பார்ட் 1 கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. விலங்கு என்ன சொல்கிறது, அதே மாதிரி பரிமாற்று ஊடகமாகவும் பெருமான திரட்டாகவும் சேற்றிடுடன் இயங்குவதற்கு பணத்தில் இருக்க வேண்டிய முக்கிய பண்பு அதன் பெருமானம் அல்லது கொள்வனவு சக்தி நிலையாக இருக்கிறது. அதன் பெருமானம் அல்லது கொள்வனவு சக்தி எப்படி இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. அப்போ பெருமான திரட்டாகவும், அதாவது ஒரு பரிமாற்று ஊடகமாகவும் பெருமான திரட்டாகவும் இயங்குவதில் வந்து பணம் இருக்க வேண்டிய முக்கிய பண்பு என்னென்னு சொன்னால் 2 பண்பு. அதன் பெருமானம் அல்லது கொள்வனவு சக்தி என்னென்னு சொன்னால் நிலையாக இருக்கணும். அதன் பெருமானம் நிலையாக இருக்கணும், கொள்வனவு சக்தியுமே எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து கட்டாயமாக ஒரு பெருமான திரட்டாக, ஒரு சிறந்த ஒரு பெருமான திரட்டாக, ஒரு சேற்றிடனுடைய பெருமான திரட்டாக ஒரு பணம் ஈக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 பண்புகளும் என்ன செய்யணும்னு சொன்னால் பணத்தில் ஈக்கும், அதாவது அந்த விடயத்தில் ஈக்கும். விலங்கு என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ பெருமான திரட்டு தொழிற்பாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ பெருமான திரட்டு தொழிற்பாடு அல்லது செயற்பாடுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக என்னென்னா பெருமான திரட்டு தொழிற்பாட்டின முக்கியத்துவம் என்னென்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அப்போ பெருமான திரட்டுன்ற முக்கியத்துவம் என்னென்னா மக்கள் தமது செல்வம் அவங்களோட செல்வத்தை வந்து பணம் தவிர்ந்த வேறு வடிவங்களில் வைத்திருக்க முடியும். எப்படி உதாரணமாக காணியாக வைக்கலாம், கட்டிட சேமிப்புகளாக கட்டிடமாக வைக்கலாம், சேமிப்புகளாக வைக்கலாம், நிலையான வைப்புகளாக வைக்கலாம், பங்கு மூலதனமாக வைக்கலாம். இப்போ இப்படியான விடயங்கள்லையும் என்ன செய்யலும், மக்கள் வந்து அவங்களோட செல்வத்தை வந்து திரட்டி வைக்க இயலும். விலங்கு என்ன சொல்கிறது, ரைட். இப்போ மேற்கூறிய நாணயமாற்று சொத்துக்கள் வடிவில் வந்து தமது சொத்துக்களை வைத்திருக்கும் போதோ அவங்களுக்கு வந்து வாடகை, வட்டி, பங்கு லாபம் போன்றவற்றை என்ன செய்யலும்னு சொன்னால் உழைக்க முடியும். விலங்கு என்ன சொல்கிறது, அப்போ இப்படியான அந்த பெருமான திரட்பாட்டு, அதாவது திரட்டு தொழிற்பாட்டின வரையறைகள் என்னென்னு சொன்னால் பணவீக்கம், அதே மாதிரி நாட்டின் யுத்தம், அதே மாதிரி பணத்தின் திரவத்தன்மை முற்றாக என்ன செய்யணும்னு சொன்னால் இழக்கும். விலங்கு என்ன சொல்கிறது, இப்படியாக பெருமான திரட்டு அதிகமாக நடக்கிற டைமில் வந்து நாட்டின் யுத்த நிலைமை, பணத்தின் திரவத்தன்மை முற்றாக இழக்கிற டைம் வந்து ஏற்படும். என்ன சொன்னால் எல்லாருமே திரட்டி வச்சாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கொடுக்கல் வாங்கல் நிலைமைக்காகவோ பண நிரம்பலோ அப்போ அப்படியான விடயங்கள் வந்து பாதிக்கப்படுது தானே. அப்போ பண சந்தையில் வந்து 2வது விஷயம் நாணயமற்ற சொத்துக்கள் வந்து காசாக மாற்றுதல், இலகுவாக்கப்படுதல். இப்படியான அந்த பெருமான தொழிற்பாட்டின் 2 வரையறைகள் காணப்படுது. எனது பணவீக்கம், அதே மாதிரி நாட்டின் யுத்தம், அதே மாதிரி பணத்தின் திரவத்தன்மை வந்து முற்றாக இழக்கிற நிலை ஒன்று ஏற்படும். அதே மாதிரி பண சந்தையில் நாணயமற்ற சொத்துக்கள் இருக்கிறது தானே, அந்த சொத்துக்கள் வந்து காசாக மாற்றுதல் இலகுவாக்கப்படுறது. இது 2ம் தான் என்னென்னு சொன்னால் அந்த பெருமான திரட்டு தொழிற்பாட்டின் வரையறைகள்.
இல்லைங்க நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும் இந்த பெருமான திரட்டு தொழிற்பாட்டின் முக்கியத்துவத்தை. ரைட். அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால், மூன்றாவது ஒரு பணத்தின் தொழிற்பாடுகளில் மூன்றாவது தொழிற்பாடு தான் என்னென்னு சொன்னால் கணக்கீட்டழகாக தொழிற்படுதல். கணக்கீட்டழகாக தொழிற்படுதல். அப்போ கணக்கீட்டழகாக தொழிற்படுதல் அப்படின்னு சொன்னால் பொருள் ஒன்றோட அல்லது சேவை ஒன்றோட பெருமதி இருக்கிறது தானே. அப்போ பொருள் ஒன்றோட சேவை ஒன்றோட பெருமதியை பொது அழகொன்றுனால வெளிப்படுத்தும் ஆற்றலை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் கணக்கீட்டழகாக தொழிற்படுதல். விலைங்க என்ன சொல்கிறது. அப்போ அந்த பொருள் ஒன்றோ அல்லது சேவை ஒன்றோட பெருமதி இருக்கிறது தானே, அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு பொது அழகொன்றுனால வெளிப்படுத்துகிற ஆற்றல் தான் அந்த கணக்கீட்டு அழகு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ ஒரு பணம் எல்லா பண்டங்களின் பெருமதியையும் அளக்கும் கருவியாக பயன்படுத்துகிறதால பணத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பணம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கணக்கீட்டு அழகாக தொழிற்படுது. இல்லைங்க நான் சொல்லுது. அப்போ உதாரணமாக ஃபோனுக்கு எவ்வளோ, ஒரு ஃபோன் எவ்வளோ, ஒரு பென்சில் எவ்வளோ, அதே மாதிரி ஒரு பேனை எவ்வளோ அப்படின்றது ஒவ்வொரு பொருளுக்கும் பணத்தின் பெருமதி தெரியும் தானே. ஒரு ஊடி எவ்வளோ, ஒரு காணி எவ்வளோ, இல்லைங்கண்ணா ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த பணத்தினால் அளவிடக்கூடிய ஒரு சக்தி ஒன்று, ஒரு பொருட்கள் சேவைகளுக்கு ஒரு அந்த சக்திகள் காணப்பட்ட அந்த பணத்துக்கு அந்த சக்தி காணப்படுறதால அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் அந்த கணக்கீட்டு அழகாக தொழிற்படுது அப்படின்னு சொல்லுவோம். விலைங்க நான் சொல்கிறது. அதை நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக விளைக்கணும். அப்போ அதாவது பொருட்கள் சேவைகள்ட சொத்துக்களாகிக்கலாம், பெருமானங்களாகிக்கலாம். அப்போ இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்வதின் ஊடாக பரிமாற்ற செயற்பாடுகள் செயற்றுடனுள்ள வகையில் நடைபெறுவதற்கு என்ன செய்கிறது, இந்த அதாவது என்னது பொருட்கள் சேவைகள சொத்துக்கள் ஆகிக்கலாம், அவங்களோட அந்த பெருமானங்கள் ஆகிக்கலாம். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்வதன் ஊடாக என்ன செய்யணும்னு சொன்னால் பரிமாற்று செயற்பாடுகள் செயற்றிறனுள்ள வகையில் நடைபெறுவதற்கு வழிவகுக்கும். விளங்கி நான் சொல்கிறது. இந்த ஒரு விடயத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தெளிவாக கிளியராக மண்டையில் போட்டுக்கொள்ளணும். சரி. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு பொருளுண்ட பண வடிவிலான பெருமதியே என்னென்னு சொன்னால் விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விலையின் அடிப்படையாக கொண்டு தான் இன்று என்ன செய்யுது, கொடுக்கல் வாங்கல் இடம் பெற்றுக்கொண்டிருக்குது. விளங்கினா இப்போ எவ்வளோ, இப்போ உதாரணமாக கடை ஒன்றுக்கு போகணும், சாமான் ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளோட விலை எவ்வளோன்னு தான் கேட்போம் பேத்து. அதுக்கு தான் சாமானை வாங்குறதுக்கு பார்ப்போம். விளங்கினா சொல்கிறது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி எவ்வளோ கட்டணும் மந்த்லின்னு சொல்லி போட்டு தான் கேட்டுட்டு தான் அடுத்த கட்டமாக நாங்கள் கிளாஸ் போகிறதா இல்லையான்றதை நாங்கள் என்ன செய்வோம், முடிவு செய்வோம். விலங்கு என்ன சொல்கிறது, இது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கீட்டு அழகு அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், சொல்கிறோம். என்னது, பணத்தின் எல்லா பெருமதியின் பணம் எல்லா பண்டங்களோட பெருமதியும் அளக்கும் கருவியாக பயன்படுத்துகிறதால பணத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், கணக்கீட்டு அழகு தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விலங்கினா பணத்தின் கணக்கீட்டு அழகு தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா ரைட். அப்போ அப்படியான இந்த கணக்கீட்டு அழகு தொழிற்பாட்டுன முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கணும் தானே. அப்போ பொதுவான பெருமான அளவையாக பணம் தொழிற்படுவதனால பொருளாதாரத்துக்கு பின்வரும் அனுகூலங்கள் காணப்பட்டுச்சு. விளங்கினா ஒரு பொதுவான கருவியாக, பொதுவான அளவை கருவியாக இந்த பணம் அதாவது இப்போ பயன்பட்டதால் தொழிற்பட்டதால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்துக்கு பல நன்மைகள், பல அனுகூலங்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னால் ஏற்பட்டுச்சு. விளங்கினா அப்போ முதலாவது விஷயம் தான் என்னென்னா, பண்டங்களுக்கு தனிவிலை நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே பெருமதியை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்பிட முடியும். விளங்கினா இப்போ உதாரணமாக நோக்கியா ஃபோன் ஒன்று எடுத்து ஐஃபோனையும் எடுத்து அது ரெண்டுக்கும் இடையிலான என்ன செய்யலும், பெருமதியை ஒப்பிடலும் எவ்வளோ வருதுன்னு. அப்போ ஒவ்வொரு பொருட்களுக்கும் இடையிலான அந்த பெருமதிகளை என்ன செய்யலும்னு சொன்னால் அளவிட்டு கொள்ளையும். விளங்கினா இது இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட நன்மைகளில் முதலாவது நன்மை. அதே மாதிரி ரெண்டாவது என்ன விஷயம்னு சொன்னால், கணக்கு வைத்தல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எளிதாகிறது. கணக்கு வைக்கிறது என்ன இல்லை, அப்போ அக்கௌண்டிங் செய்கிறது எப்படி இருக்கும், இலகுவாக இருக்கும். எதன் மூலம், கணக்கீட்டு அழகாக தொழிற்பட்டதால். இப்போ உதாரணமாக கணக்கியல் முறைமையோட உருவாக்கம் பணப்பெருமதியின் அளவீடாக தொழிற்படுவதனால வணிகத்தின் கணக்கீடு, தேசிய கணக்கீடு, அரச வரவு செலவு திட்டம் தயாரிக்கிறது, சென்மை நிலுவை அட்டவணையை தயாரிக்கிறது. விளங்கினா போன்ற நிதி அறிக்கைப்படுத்தலுக்கு இப்போ இந்த கணக்கீட்டழகாக தொழிற்படுதுன்ற பணத்தின் மூன்றாவது தொழிற்பாடு தான் என்ன செய்து மிக பிரதானமாக இருக்குது. விளங்கி நான் சொல்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் என்னென்னு சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட்.
இதால் வந்து இந்த இந்த மூன்றாவது ஒரு தொழிற்பாட்டால் என்னது பணத்தின் தொழிற்பாடுகளை கணக்கீட்டளவாக தொழிற்படுதல்ன்ற மூன்றாவது தொழிற்பாட்டால் தான் என்ன விஷயம் என்று சொன்னால் விலை பொறிமுறைன்ற பொருளாதாரம் வந்து தோற்றம் பெற்றது. விலைங்க என்ன சொல்கிறது, இது வந்து மிக பிரதானமான ஒரு விடயம் விலை பொறிமுறை அப்படின்றது. அப்போ இது வந்து தோற்றம் பெற்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த மூன்றாவது பணத்தின் தொழிற்பாடில் மூன்றாவது தொழிற்பாடு என்ன கணக்கீட்டளவாக தொழிற்படுதலால். விளங்கினா அப்போ இப்படியான கணக்கீட்டு அழகு தொழிற்பாடை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட். அப்போ 3 விடயம், அதாவது பணத்தின் தொழிற்பாடுகளில் முதலாவது விஷயம் என்ன பரிமாற்று ஊடகமாக செயற்படுறது, 2வது பெருமான திரட்டாக செயற்பட்டது, 3வது கணக்கீட்டு அழகாக அதாவது செயற்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டு 3 தொழிற்பாடுகள் நாங்கள் பார்த்துருந்தோம். 4வது தொழிற்பாடுகள் தான் என்ன, 4வது தொழிற்பாடு கடைசி தொழிற்பாடு தான் என்னென்னா பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்பட்டது. பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகமாக தொழிற்பட்டது. இப்போ பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகமாக தொழிற்படுதல் அப்படின்னு சொன்னால் காலங்கடந்த கொடுப்பனவுகள் தானே, அதே மாதிரி காலங்கடந்த கொடுப்பனவுகள் ஆகிக்கலாம். அந்த கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனுடன் விளங்கினா அப்போ மிகவும் வினைத்திறனுடன் மேற்கொள்கிறதுக்கு பணத்துக்கு காணப்படும் ஆற்றலை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா சொல்கிறது இப்போ கடன் கொடுக்கல் வாங்கல் ஆகிக்கலாம். விலங்கு என்ன சொல்கிறது, இப்போ உதாரணமாக ஒரு வாடகைக்கு வந்து ஒரு பொருளை வந்து அதாவது என்னது ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்கிறதாக்கலாம், ஒரு கட்டிடத்தை கொள்வனவு செய்யலாம். அதெல்லாம் என்ன இந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடக தொழிற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வணிக நிறுவனங்களை வந்து பண்டங்களை வந்து கடனுக்கு விற்பனை செய்யும் போது, நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கும் போது அக்கொடுப்பனவுகளை வந்து தீர்ப்பனவு செய்கிறதுக்கு காலம் செல்கிறதா இல்லையா. அப்போ இப்படியான நிச்சயமற்ற தன்மையோ ஆபத்தோ இன்றி அக்கொடுப்பனவுகளை வந்து முடித்து கொள்றதுக்கு பணத்திட காரணம் வந்து இப்போ பணத்தின் பயன்பாடு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதாவது முக்கியமாகிறது. விலங்கு என்ன சொல்கிறது, அப்போ இப்போ நல்லா தெளிவாக நினைக்கணும் பணத்தின் இப்போ பயன்பாடு. இப்போ வணிக நிறுவனங்கள் பண்டங்களை கொள்வனவு அதாவது கடனுக்கு கொள்வனவு செய்கிறதாக்கலாம், விற்பனை செய்கிறதாக்கலாம், நிதி நிறுவனங்கள் கடன் வழங்குகிற டைமில் வந்து அக்கொடுப்பனவுகளை வந்து தீர்ப்பனவு செய்கிறதுக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிறைய ஒரு நேரம் காலம் ஒன்று எடுக்குது, 1 வருஷமோ 1.5 வருஷமோ இல்லாட்டி ஒரு 10 மாதமோ 5 மாதமோ எடுக்குது. அப்போ இப்படியாக எடுக்கிற டைமில் அந்த அவங்களுக்கு வந்து அவங்க தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையோ அதே மாதிரி என்னது அது வந்து என்னது அறவிட முடியாத கடனாக போயிருமோ அப்படின்ற ஆபத்தோ இந்தியா கொடுப்பனவுகளை வந்து முடித்து கொள்றதுக்கு வந்து இந்த பணத்தின் பயன்பாடு வந்து மிக முக்கியமாக உதவுது. விலங்கு என்ன சொல்கிறது, அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவுக்கும் நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம். விலங்கு என்ன சொல்கிறது, அதே மாதிரி கடனுக்கு கொள்வனவு கடனுக்கு விற்பனை போன்ற சந்தர்ப்பங்களில் காலங்கடந்தே கொடுப்பனவு இடம்பெறுவதனால பணத்தின் பெறுமதி நிலையாக இருந்தால் மாத்திரமே இத்தொழிற்பாட்டை வந்து சிறப்பாக ஆற்ற முடியும். உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஒரு கடனுக்கு கொள்வனவு செய்கிறோம் ஒரு பொருளை, அந்த பொருளை வந்து கொள்வனவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அந்த பொருளோட பெறுமதி 1 லட்சம், ரைட். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அதோட பெறுமதி வந்து 4 லட்சமாக மாறுது. இப்போ இப்படியாக பணத்தின் பெறுமதி மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகம் வந்து சிறப்பாக அமையாது. அப்போ சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த அதாவது பணத்தின் பெறுமதி எப்படி இருக்கணும்னு சொன்னால் நிலையாகிக்கணும். பணத்தின் பெறுமதி எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும். இதை வந்து என்ன செய்வான் MCQல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பணத்தின் பெறுமதி நிலையாக இருந்தால் மாத்திரம் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகமாக தொழிற்பட்டிருந்த பணத்தின் தொழிற்பாடை வந்து சிறப்பாக ஆற்ற முடியும். விலங்கு என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னென்னா பணத்தினை வந்து கடனாக பெற்று எதிர்கால வட்டியுடன் திருப்பி செலுத்தும் பணம் வந்து திருப்பி செலுத்த பணம் தான் என்ன செய்யுது பயன்படுது, ரைட். அதே மாதிரி வந்து இப்படியான இந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாட்டின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்க போனால் இன்றைய உற்பத்தி பொருட்கள் எதிர்கால உற்பத்திக்கு மாற்றி வர்த்தகம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வளர முடிந்தது. இல்லைங்க என்ன சொல்கிறது. அதே மாதிரி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்ன செய்யலும் கடன்களும் ஒப்பந்தங்களும் வந்து இடம்பெற முடிந்தது இந்த பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடக தொழிற்பாட்டால். அதே மாதிரி வங்கிகள் காப்புறுதி நிறுவனங்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னால் வளர முடிந்தது. எப்படி வங்கிகள் வந்து கடனை வழங்கி அவங்களுக்கு இந்த வட்டி வீதத்தில் கடனை தரோம், அப்படி நீங்கள் இந்த டைமில் தாங்க, இந்த மாதத்துக்கு தாங்க, மாதம் எவ்வளோ கட்டணும்,
விளங்கினா இப்படியான இந்த வங்கிகள் ஆகிக்கலாம், காப்புறுதி நிறுவனங்கள் ஆகிக்கலாம், இதெல்லாம் வளர்வதற்கான காரணங்கள் வந்து இந்த பணத்தில் இருக்கிற பிற்போடப்பட்ட கொடுப்பன அந்த தொழிற்பாட்டின் மூலமாக. அதே மாதிரி என்ன பங்கு சந்தை வந்து என்ன செஞ்சுன்னு சொன்னால் வளர முடிந்தது, பங்கு சந்தை வளர முடிந்தது. ரைட். இவற்றின் வழியாக பொருளாதாரம் வந்து சிறப்பாக செயற்படுவதற்கு பணப்பெறுமதி உறுதியாக இருக்க வேண்டும். பணத்தின் பெருமதி எப்படின்னு சொன்னால் நிலையாயிக்கணும், விளங்கினா மாறப்படாது. அப்போ ஒரு காலத்தில் பெற்றதை இன்னொரு காலத்தில் திருப்பி கொடுக்கும்போதோ பெற்றவனுக்கோ கொடுத்தவனுக்கோ இழப்பு ஏற்படக்கூடாது. அப்படி இழப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடக தொழிற்பாடு வந்து சிறப்பாக அமையாது. விளங்கின சொல்கிறது சிறப்பாக அமையாது, சிறந்த ஒரு அந்த தொழிற்பாடு வந்து சிறந்து வந்து அமையாது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ரைட். இது 4ம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தின் தொழிற்பாடுகளில் இருக்கிற 4 தொழிற்பாடு. முதலாவது என்ன பரிமாற்று ஊடகமாக செயற்படுறது, பெருமான திரட்டாக செயற்படுறது, கணக்கீட்டாளராக தொழிற்படுறது, பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்படுறது அப்படின்னு சொல்லி போட்டு 4 விடயங்கள் பார்த்தோம். ரைட். அப்போ இது 4ம் வந்து விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியினூடாக நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். ரைட். அப்போ 2021 ஆண்டில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு என்னென்னா பணத்தின் பிரதான தொழிற்பாடுகள் யாவை, பணத்தின் பிரதான தொழிற்பாடுகள் யாவை என்று சொல்லி போட்டு 2021 ஆண்டில் ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்போ என்ன சிம்பிளான ஆன்சர் என்னது, பரிமாற்று ஊடகமாக செயற்படுறது, பெருமான திரட்டாக செயற்படுறது, கணக்கீட்டழகாக தொழிற்படுறது, பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக தொழிற்படுது அப்படின்னு சொல்லி போட்டோம். 4 தொழிற்பாடுகளை கொடுத்தாலே உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வந்து கிடைக்கப்பெறும். இது வந்து எத்தனாவது 2021 ஆண்டில் வந்த பாஸ் பேப்பர் கேள்வி, கடந்த கால வினா. ரைட். இதையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னு சொன்னால் அப்போ இதுக்கான கேள்வியையும் எத்தனாம் ஆண்டுன்றதையும் அதுக்கான ஆன்சரையும் வந்து நான் வந்து இதில் போடுவேன். ரைட். அப்போ தொடர்ச்சியாக வந்து இணைந்திருந்து உங்களுக்கு என்ன தேவை, எப்படி வந்து கிளாஸை செய்யணும், எப்படி என்ன சரி சேஞ்ச் பண்ணணும், மற்றது வந்து ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் வந்து நடைபெறும். ரைட். அப்போ நீங்களும் தொடர்ச்சியாக இருந்து சப்போர்ட் ஒன்று பண்ணுறதால எனக்கும் ஒரு இன்னும் மேலதிகமாக ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நானும் உருவாக்கி கொள்ளலாம். சரி. அப்போ அதன் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பணத்தின் வகைகளை நாங்கள் பார்ப்போம். சரியா? பணத்தின் வகைகளை பார்த்து அதில் வந்து எப்படி பாஸ் பேப்பரில் கேள்வி எடுத்துக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து பார்ப்போம். ரைட். அப்போ இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங்.